ஹவுஸ் ராபர் இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஷின். இந்த கொஷினை 4 விதமாக சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலி 2 டெக்னிக்கில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலாம் அண்ட் செகண்ட் டெக்னிக்கை இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிகர்ஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு மெமோரைசேஷன் பண்ணலாம். இன்னொன்று டைனமிக் ப்ரோக்ராமிங் டேபுலேஷன் வச்சு பண்ணலாம். அதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேபுலேஷனே தேவைப்படாமல் நம்ம வந்து ஒரு 2 வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிள் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ரிகர்ஷன் ஆப்டிமைசேஷன் மட்டும் எப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இதுவே வந்து இந்த வீடியோவே வந்து லென்த்தாக போகும் எல்லாமே போட்டால். ஸோ நம்ம அந்த வீடியோ லென்த்தை பார்த்தாலே இது கஷ்டமான ப்ராப்ளம்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்க தோணாது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ரிகர்ஷன் ஆப்டிமைசேஷன் அந்த மெமரைசேஷன், அடுத்த வீடியோவில் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ இந்த கொஷின் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா ஒரு லைனில் அதாவது அரே இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ஸ்னு. அதில் வந்து வீடெல்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஓகே, இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வீடெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டில் 2 ரூபா இருக்குது. ஒரு வீட்டில் 2 ரூபா இருக்குது. ரெண்டாவது வீட்டில் 7 ரூபா இருக்குது. அதாவது அந்தந்த வீட்டில் 2 ரூபா, 7 ரூபா, 9 ரூபா, 3 ரூபா, 1 ரூபா இதெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு திருடன் இருக்கிறான், ஒரு ராபர். அவன் என்ன பண்ணணும்னா இந்த வீட்டெல்லாம் கொள்ளையடிக்கணும். பட் ஒரு வீட்டை கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா அதில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் அவன் திருடிடுவான். இப்போ ஃபர்ஸ்ட் வீட்டை கொள்ளையடிக்கிறான்னா 2 ரூபா ஃபுல்லாக திருடிடுவான். இப்போது இதில் என்ன ஒரு செக் பாயிண்ட் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற வீடை திருடக்கூடாது. சப்போஸ் திருடினா அப்படின்னா அலாரமாக நம்ம அடிச்சிடும். சரியா? இவங்க கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற வீடு திருடக்கூடாது. திருடாமல் அதுக்கப்புறம் இருக்கிற வீடெலாம் திருடிக்கலாம். இப்போ நான் வந்து 2ஆம் நம்பர் வீட்டை திருடினா 7ஆம் நம்பர் வீட்டை திருடக்கூடாது. அதாவது 7 ரூபா இருக்கிற வீட்டை திருடக்கூடாது. 9 ரூபாய் திருடலாம், இல்லை 3 ரூபாய் திருடலாம், இல்லை 1 ரூபாய் திருடலாம். சப்போஸ் 9 ரூபாய் திருடுறான் அப்படின்னா 3 திருடக்கூடாது, 7 திருடக்கூடாது. பட் 2 1 திருடிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். இதை வச்சு இந்த ராபர் வந்து மேக்சிமம் எவ்வளோ வந்து திருட முடியும் மாட்டிக்காம அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் கொஷின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஃபுல் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இது வந்து ஒரு ரிகர்ஷன் அப்ரோச். ரிகர்ஷனில் நம்ம எல்லா பாசிபிள் வேஸையும் கண்டுபிடிச்சி அதில் எது மேக்ஸிமம் என்னால் ராப் பண்ண முடியுமோ அதை தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ என்னென்னா 2 ரூபா, 7 ரூபா, 9 3 1. இப்போ இதை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேஸில் நான் திருடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ரூபா திருடலாம், இல்லை 2 ரூபா திருடினா 9 ரூபா திருடிட்டு 1 ரூபா திருடலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்காது. இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே பாஸ் ஆகும். இப்போ 2 ரூபா திருடுறேன் அப்படின்னா 7 ரூபா திருடக்கூடாது. ஒன்று 9 ரூபா திருடாமல் இருக்கலாம், இல்லை 3 ரூபா திருடலாம். ஸோ இதுதான் வந்து எல்லா பாசிபிள் வேஸ். இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை எப்படி வந்து திருடலாம்னா இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, பக்கத்தில் இருக்கிற வீடை நான் திருடக்கூடாது. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அதை நான் ஒரு ட்ரீயாக ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்கிட்ட ஒன்றுமே இருக்காது, 0 rupees இருக்கும். ஓகே, நான் ஒன்று லெஃப்ட் சைட் நான் என்ன இனிஷியேட் பண்ணுறேன்னா அந்த வீடை நான் திருடுறேன். இப்போது நான் இந்த வீட்டில் 2 ரூபா திருடுறேன் அண்ட் இந்த வீட்டில் நான் எதுவுமே திருடலை. ஓகே, சிம்பிள். இப்போ நான் அடுத்த வீட்டுக்கு வருவேன். இப்போ 2 ரூபா திருடிட்டேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்து வீடை என்னால் திருட முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். இப்போ அதுக்கடுத்த வீட்டுக்கு வருவேன், 9 ரூபா இருக்கிற வீட்டுக்கு வருவேன். இந்த 9 ரூபா இருக்க வீட்டை நான் திருடுவேன் அண்ட் இந்த பக்கம் நான் திருடாமல் வருவேன். ஓகே, 2 ரூபா வீட்டை திருடிட்டனால நான் 7 ரூபா வீட்டை என்ன பண்ணாலும் திருட முடியாது, திருடினா மாட்டிக்குவேன். ஸோ அதை பற்றி நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ நான் 9 ரூபா வீட்டை இந்த பக்கம் திருடுறேன், இந்த பக்கம் திருடாமல் வரேன். ஓகே, ஸோ 2 பாசிபிள் வேஸ் நான் இதை வந்து ட்ரீயாக இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸுக்கு இப்படி நான் எக்ஸை 2 ரூபா இருக்கிற வீட்டில் நான் திருடலை. ஸோ இப்போ இந்த சைடு நான் வரும்போது 7 ரூபா வீட்டை திருடலாம். ஸோ 7 ரூபா நான் திருடிட்டேன். பட் இந்த ரைட் சைடில் நான் 7 ரூபா வீட்டையும் திருட மாட்டேன். ஓகே, இப்போ நான் 2 ரூபா திருடிட்டேன், 9 ரூபா திருடிட்டேன். 9 திருடினால இப்போ என்னால் வந்து 3 ரூபா வீட்டை திருட முடியாது, பட் 1 ரூபாய் திருடலாம். ஸோ 1 ரூபா இங்கிட்டு திருடுறேன், பட் இங்கே வந்து 1 ரூபா திருடலை. ஓகே, இப்போ நான் எக்ஸு 2 ரூபா திருடிட்டேன் அண்ட் இந்த 9 ரூபா வீட்டை நான் திருடலை. இப்போது நான் வந்து 3 ரூபாயை நான் திருடலாம். ஓகே, பட் இங்கே வந்து நான் 3 ரூபாய் திருடலை. ஓகே, ஃபைன். இப்போ நான் 7 ரூபாய்க்கு வருவேன். 7 ரூபாய்க்கு வந்தால் 7 ரூபா திருடிட்டேன். ஸோ 9 ரூபா வீட்டை திருடக்கூடாது. ஸோ அதனால் நான் 3 ரூபாயை திருடுறேன் அண்ட் இங்கேயும் 3 ரூபாயை திருடலை. ஓகே,
இப்போ நான் இங்கே வந்து எதுவுமே திருடலை, 2 திருடலை, 7 திருடலை. பட் இப்போ 9 ரூபா திருடுறேன் அண்ட் இங்கே 9 ரூபா திருடலை. சிம்பிள். இப்போ கடைசியாக இப்போ இங்கே 1 ரூபா வந்தோன்னா இதுக்கு மேலே வந்து என்னால் எந்த வீடு கிடையாது, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை கண்டுக்கல. ஓகே, இப்போ நான் இங்கே 2 ரூபா திருடிட்டேன், 9 ரூபா திருடிட்டேன். நீங்கள் வந்து 1 ரூபா திருடலை, இதுக்கும் வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை விட்டுட்டேன். ஓகே, இப்போ 2 திருடிட்டு அப்புறம் 3 திருடிட்டேன், இதுக்கும் வெளியே போயிடுச்சு. ஸோ நான் கண்டுக்க மாட்டேன். 2 திருடிட்டேன், இது திருடிட்டேன். ஓகே, 2 ரூபா மட்டும்தான் திருடி இருக்கேன் அண்ட் இது 3 ரூபா. ஸோ இப்போ நான் 1 ரூபாய் திருடுறேன் அண்ட் 1 ரூபாய் திருடாமல் இருக்கேன். இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இப்போது 7 ரூபாய் திருடிட்டேன், 3 ரூபாய் திருடிட்டேன், இதுக்கு மேலே 1 ரூபா திருட முடியாது. ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ அடுத்தது 7 ரூபா மட்டும்தான் திருடி இருக்கேன் அண்ட் 3 ரூபாய் திருடலை. இப்போது 1 ரூபாயை நான் திருடலாம் இல்லையா? 1 ரூபாயை நான் ஒன்று திருடலாம், இல்லைனா திருடாமே இருக்கலாம். ஃபைன். இப்போது எதுவுமே திருடல, பட் 9 ரூபா மட்டும் திருடி இருக்கேன். ஸோ இப்போ 3 ரூபா திருட முடியாது, 1 ரூபா திருடலாம், 1 ரூபாய் திருடாமலே இருக்கலாம். அண்ட் இங்கே வந்து எதுவுமே திருடல கடைசி வரைக்கும், அதாவது 9 வரைக்குமே எதுவுமே திருடல. பட் இப்போ என்னால் 3 ரூபாய் திருட முடியும், திருடாமையே இருக்க முடியும். 3 ரூபாய் திருடிட்டேன் அப்படின்னா நான் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. பட் எதுவுமே திருடல கடைசி வரைக்கும். இப்போ நான் 1 ரூபாய் திருடலாம், 1 ரூபாய் திருடாமையே இருக்கலாம். இதுதான் வந்து இதுக்கான ட்ரீ. திருடலாமா கூடாது, என்னென்ன பாசிபிள் வேஸ்ன்னு இப்போ பாருங்களேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2 ரூபா, 9 ரூபா, 1 ரூபா. நான் 2, 9, 1 இதெல்லாம் திருடி இருக்கேன். இப்போ இதுக்கு 2, 9 திருடி இருக்கேன் அண்ட் இதுக்கு 2, 3 திருடி இருக்கேன் அண்ட் இதுக்கு 2, 1 திருடி இருக்கேன். இதுக்கு வந்து 2 மட்டும் திருடி இருக்கேன். இதுக்கு வந்து 7, 3 திருடி இருக்கேன். இதுக்கு வந்து 7, 1, இதுக்கு வந்து 7 மட்டும், இதுக்கு வந்து 9, 1, இதுக்கு வந்து 9 மட்டும், இதுக்கு வந்து 3 மட்டும், இதுக்கு வந்து 1 மட்டும். ஓகே, இதெல்லாம் தான் எல்லா பாசிபிள் வேஸ். இதை இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 11 பாசிபிள் வேஸ் இருக்கணும். 3, 6, 9, 10, 11, 12 வருது. ஏன் 12 வருது? ஓகே, ஆக்சுவலி இங்கே நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 9, 1. இதுவும் பாசிபிள் வே தான். ஸோ 9, 1 கிடச்சிருச்சு. இதெல்லாம் தான் பாசிபிள் வேஸ். இப்போது நான் இந்த ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கும் போது சப்போஸ் இங்கே அவுட் ஆயிடுச்சு, அதாவது அந்த அரே வந்து லென்த் முடிஞ்சிருச்சு, அந்த வீட்டை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா இதில் மேக்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? 11 எவ்வளோ? 11, 12. இது வந்து 12, இது 11. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஆன்சர் கிடைக்கும்ல. இதை வந்து நான் மேக்ஸிமம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நான் அதை வந்து கவுண்ட்டை வந்து அந்த மேக்ஸிமமை கால்குலேட் பண்ணிட்டே போனேன்னா எனக்கு எவ்வளோ ட்ராப் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சேன். இதான் வந்து இந்த ட்ரீ டயக்ராம். இதை வந்து நீங்களே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி புதுசாக ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று எடுத்து, இல்லை இதே எக்ஸாம்பிளே எடுத்து நீங்களே வந்து டிரைவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ இதை எப்படி கோடாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த கோடை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நீங்களே எப்படி இந்த கோடை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறத, இந்த கொஷினை வந்து தெளிவாக உங்களுக்கு ட்ரீ புரிஞ்சிருச்சுனாலே அடுத்தடுத்த கொஷின் போகும்போது வந்துடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போது இது எப்படி கோடை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம், இங்கே இருக்கிறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ராப் ஃபங்க்ஷன் தான் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வந்து நம் சைஸு, மணி வந்து இனிஷியலாக 0, அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டு. அடுத்தது சால்வு, இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம பாஸ் பண்ணுறேன், நம்ஸு 0 மணி. ஓகே, இந்த 0ங்கிறது இனிஷியல் இண்டெக்ஸ்லேருந்து, இந்த 2791லேருந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள் 27931. ஓகே, இனிஷியலாக இண்டெக்ஸ் வந்து 0 இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நான் சால்வுக்கு வரேன். இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், சால்வுக்கு வந்தேன்னா இஃப் ஐ இஸ் கிரேட்டர் தென், இந்த பேஸ் கண்டிஷன் விட்டுருங்க, இப்போதைக்கு இது மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இன் டேக் நாட் டேக், ஒன்று நான் அந்த அமௌண்ட்டை எடுக்கணும், இல்லைனா அந்த அமௌண்ட்டை எடுக்காமல் போகணும். நம்ம இந்த ட்ரீயில் பார்த்த மாதிரி இந்த சைடு வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் டேக்கு, அண்ட் இந்த சைடு போகிறதெல்லாம் நாட் டேக்கு இல்லையா? இந்த பக்கம் வந்து எடுக்காமல் போகிறேன், இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதே தான் இங்கேயும் பண்ணுறேன். இங்கே நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் டேக், அண்ட் இங்கே வந்து நாட் டேக். சால்வ் நம்ஸு i+2. சப்போஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா பக்கத்து வீட்டை நான் திருட முடியாது. ஸோ அதனால் i+2, அதுக்கு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு நான் போகிறேன்.
என்ன பண்ணுறேன்னா மணி ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ, அந்த வீட்டை திருடிட்டேன் இல்லையா, ஸோ அதனால் நான் கரண்ட்டில் இருக்கிற மணியை நான் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ இதே நாட் டேக்னா சால்வ் நம்ஸு ஐ ப்ளஸ் ஒன் மணி. ஐ ப்ளஸ் ஒன்னா நான் அதை திருடலை, ஸோ காசும் எனக்கு வந்து மணி அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் அடுத்த வீட்டுக்கு போயிடுறேன். அடுத்த வீட்டை நான் திருடலாமா கூடாதான் நான் அடுத்த ரிகர்சிவ் கால்லாம் நான் பார்த்துக்குவேன். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் மூவ் மட்டும் பண்ணிட்டேன், அவ்வளோதான். கடைசியாக நான் ரிட்டன் என்ன பண்ணுவேன்னா, இங்கே தான் எனக்கு ரிட்டன் ஆகும். இங்கே தான் வந்து டோட்டல் இந்த சம் வந்து எனக்கு இந்த இடத்துல ரிட்டன் ஆகும். அதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துகிட்டு போனால், இந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு போனால் எனக்கு மேக்ஸ் கிடைக்குதா, இல்லைனா இந்த பக்கம் எடுக்காமல் போனால் எனக்கு மேக்ஸ் கிடைக்குதான்னு எனக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். ஸோ அதுக்கு தான் வந்து ரிட்டர்ன் மேக்ஸ் டேக் நாட் டேக். இதை வந்து எடுத்துகிட்டு போனால் எனக்கு மேக்ஸ் கிடைக்குமா, எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் எனக்கு மேக்ஸ் கிடைக்குமான்னு இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு ஐ இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு என்ன ரிட்டர்ன் பண்ணி. இது எப்போ அப்படின்னா கடைசியாக சப்போஸ் 2 9 1 இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்குதுன்னா 2 9 1 எடுத்துகிட்டு கடைசியாக எனக்கு வெளியே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நான் ரிட்டர்ன் மணி, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 12 ரூபா நான் வந்து ராப் பண்ணியிருப்பேன், அதை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ எனக்கு மேக்ஸில் டேக்கும் நான் டேக்லேயே எனக்கு வந்து மேக்ஸ் கிடச்சிரும், நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இது வந்து பேசிக் ஒரு ஐடியா, இந்த கோடு இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு. நம்ம இந்த மாதிரி ரிகர்சிவ் சொல்யூஷனை நம்ம ஸ்டாக்கில் போட்டால் தான் நம்மளுக்கு தெளிவாக புரியும். இது ஸ்டாக்கில் போட்டால் எப்படியும் ரொம்ப லென்த்தாக போகும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2-3 ரிகர்சிவ் கால் மட்டும் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஃபைன். ஃபர்ஸ்ட் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 1 2 3 1. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 2 3 1. ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எனக்கு என்ன கிடைக்கும், நான் வந்து டேக் நாட் டேக், எனக்கு 0 ஸ்டார்ட் ஆகும், மணி வந்து 0 இருக்கும். இப்போ எனக்கு ஸ்டாக்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இனிஷியலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சால்வ் ஃபங்க்ஷனில் டேக் இருக்கும், நாட் டேக் இருக்கும் இல்லையா, இது ரெண்டு தான். இது வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் டேக்கில் நான் என்ன பண்ணுறேன், இந்த காசை அடிச்சுட்டு நான் ரெண்டாவதுக்கு போகிறேன். இந்த காசை அடிக்கிறேன்னா எவ்வளோ அடிக்கிறேன், 1 ரூபா அடிச்சுட்டு நான் அடுத்த ரிகர்சிவ் காலில் நான் இங்கே வருவேன். இந்த ரிகர்சிவ் காலில் எனக்கு டேக் இருக்கணும், நாட் டேக் இருக்கணும், 2 இருக்கணும். இதில் வந்து நான் ஐ ப்ளஸ் 2க்கு வந்துடுவேன். ஸோ 3க்கு வந்திருப்பேன். இந்த இடத்துல 3 இருக்கும். நான் 3யை அடிச்சுட்டு 3யை திருடிட்டு அடுத்தது அகெயின் நான் வரேன். ஸோ அகெயின் வந்தேன்னா ஐ ப்ளஸ் 2க்கு தான் வருவேன். 3லேருந்து 2னா அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், ஐ இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல்னா ரிட்டர்ன் மணி. ஸோ எனக்கு டோட்டலாக இப்போ என்ன இருக்குன்னா 4 ரூபா, 1 + 3 4 ரூபா இருக்கும். 4 ரூபா வந்து இந்த டீக்கு பதிலாக 4, எனக்கு 4 இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே ஃபைன். ஓகே, அடுத்தது இப்போ நாட் டேக்கில் 3 ரூபாய் நான் திருடாமல் நான் அடுத்ததுக்கு ஐ ப்ளஸ் 1 போவேன். டீ இருக்கும், நாட் டேக் இருக்கும். ஆனால் 1 ரூபாயை நான் வந்து இங்கே திருடுவேன், இல்லை திருடாமல் இருப்பேன். ஸோ இந்த இடத்துல 1 ரூபாயை நான் திருடிட்டு நான் அதுக்கு மேலே போவேன். அதுக்கு மேலே போனேன்னா இப்போ எனக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 1 + 1, அதாவது இது நடந்திருக்கு. இது பார்க்கக்கூடாது. டேக் பண்ணியிருக்கேன், நாட் டேக் பண்ணியிருக்கேன், அண்ட் அகைன் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ 1 + 1 2, எனக்கு 2 கிடைக்கும். இந்த இடம் எனக்கு 2 ரிட்டர்ன் ஆகும். இப்போ நாட் டேக் வரும்போது 1 ரூபாயும் நான் எடுக்க மாட்டேன். ஐ ப்ளஸ் 1 அடுத்ததுக்கு போயிடுவேன். அடுத்ததுக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், ரிட்டர்ன் மணி என்ன, 1 ரூபா தான். ஸோ எனக்கு மணி ரிட்டர்ன் ஆயிரும், 1 ரூபான்னு ரிட்டர்ன் ஆயிரும். இப்போது டேக் நாட் டேக் இதில் மேக்ஸிமம் எனக்கு தெரியணும் 2 ரூபா அதிகமாக இல்லை 1 ரூபா அதிகமானு. 2 ரூபா தான் அதிகம். ஸோ எனக்கு இந்த நாட் டேக்கில் 2 ரூபா கிடச்சிரும். இது டோட்டலாக இந்த முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதில் மேக்ஸ் எதுன்னு பார்ப்பேன், 2 ரூபாயா 4 ரூபாயான்னு பார்ப்பேன். ஸோ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 4 ரூபா தான் ரிட்டர்ன். ஸோ எனக்கு இப்போ ரிட்டர்ன் ஆகிருக்கிறது 4 ரூபா. இப்போ இதே மாதிரி அடுத்தது இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். இப்போ என்னது, இந்த ரிகர்சிவ் கால்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த நாட் டேக்கு மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் இந்த ஸ்டாக்கில், இதுதான் ஆக்சுவலாக நம்ம ரிகர்சிவ் கோட் எழுதும் போது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து நீங்களே ட்ரை ரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். உங்களாலேயும் வந்து ரிகர்சிவ் சொல்யூஷன் பில்டு பண்ண முடியும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சில இடத்துல கால்குலேஷன்ஸ் நடந்திருக்கும். எங்கேன்னு கண்டுபிடிங்களேன்.
இந்த 9 1 x இந்த இடம், அப்புறம் இங்கே இந்த ட்ரீல வந்துட்டு இது சின்ன எக்ஸாம்பிள்னால நமக்கு சின்னதாக ஒரு ரிப்பீட்டேஷன் கிடச்சிருக்கு. இது இப்போ நான் 9 ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணிட்டேன். 1x இப்படி தான் இருக்கணும். அதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அகைன் எனக்கு ரைட் சைட் ட்ரீ எங்கேயோ வந்து இந்த 9 அகைன் வருது. ஸோ இந்த கால்குலேஷன் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நான் வேல்யூஸும் ஒன்றும் அப்டேட் பண்ண போகிறதில்ல. அதே வேல்யூஸ் தான் இருக்க போகுது. நான் ஆல்ரெடி இதை கம்ப்யூட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ திருப்பி நான் இதை கம்ப்யூட் பண்ணா இதுவே 2 நோட் இருக்கிறனால நம்மளுக்கு இது தெரிய மாட்டேங்குது ஒன்றும் பெருசாக. இதே இடத்துல நம்மளுக்கு இன்னும் நிறையா இப்படி பெருசாக இப்படி போயிட்டே வருது அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆகும். 2 4 8 16 32. ஸோ அந்த மாதிரி க்ரோ ஆகும்போது எனக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மெமோரைசேஷன் பண்ணுறோம். மெமோரைசேஷனுங்கிறது நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் அதில் ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ண டேட்டாவை நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன் ஒரு லொக்கேஷனில். சப்போஸ் நான் மறுபடியும் அந்த லொக்கேஷனில் நான் மறுபடியும் அதை கம்ப்யூட் பண்ண போகிற நிலமை வந்துச்சுன்னா நான் ப்ரீ கம்ப்யூட்டர் டேட்டா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவ்வளோதான் மெமோரைசேஷன். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராப்ளமில் நான் ஒரு வெக்டர் டிபி 1 டைமென்ஷனல் அரேவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம மெமோரைஸ் பண்ணலாம். எப்படின்னா எனக்கு என்ன தெரியணும்னா, அதாவது 0th பொசிஷன்ல இருந்து என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ திருட முடியும் அப்படின்னு தெரியணும். இதே மாதிரி 4th பொசிஷனில் எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ திருட முடியும், நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரூ. 1 தான். இந்த 4வது பொசிஷனில் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னா என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ திருட முடியும், ரூ. 1. இப்போ இதுவே 3வது பொசிஷனில் நான் இருக்குன்னா எவ்வளோ மேக்ஸிமம் திருட முடியும், ரூ. 3 தான். எனக்கு நம்மளே யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ரூ. 3 தான். ஏன்னா பக்கத்தில் ரூ. 1 திருட முடியாது. ஸோ ரூ. 3 தான் மேக்ஸிமம். இப்போ ஆனால் நான் 9வது பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ திருட முடியும், ரூ. 9 திருட முடியும், ரூ. 1 திருட முடியும். ஸோ என்னால் ரூ. 10 திருட முடியும் மேக்ஸிமம். இதைத்தான் வந்து நம்ம ட்ரீல சால்வ் பண்ணியிருக்கோம். இதையே வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டேக் நாட் டேக். இப்போ ரூ. 2 எடுக்கிறேன், ரூ. 2 எடுக்க மாட்டேறேன். எனக்கு இந்த 0th பொசிஷனில் 2 விதமாக எனக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஒன்று, நான் அந்த ரூ. 2 எடுத்துகிட்டு போனால் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கும், ரூ. 2 எடுக்காமல் போனால் எவ்வளோ கிடைக்கும்னு. இப்போ நான் ரூ. 2 எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, எடுத்துகிட்டு போனால் இப்போ எனக்கு அடுத்து 9 கிடைக்கும். 9 இருக்கிற இடம் வந்து இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ இதுக்கும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லெஃப்ட் ரைட்டுன்னு. இப்போ நான் அகைன் 1க்கு வருவேன். 1னா இதுக்கும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது 1 வந்தேன் அப்படின்னாலே எனக்கு அடுத்தது இண்டெக்ஸ் அவுட்டு வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்துச்சுன்னாவே எனக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, 0 அது என்னமோ ரிட்டர்ன் ஆகும். இப்போ எனக்கு மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும்னா ரூ. 1. ஏன்னா ஒரே வேல்யூ தான் இருக்குது கடைசியாக ரூ. 1. ஓகே ஃபைன். இப்போ நான் ரூ. 1 எடுத்துகிட்டு போனால் எனக்கு ரூ. 1 இந்த பக்கம் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ரூ. 1 எடுக்காமல் போனால் எனக்கு 0 ருபீஸ் கிடைக்கும் இந்த பக்கம். ஸோ மேக்ஸிமம் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் ரூ. 1. இந்த இடம் எனக்கு சார்ட்டட் அவுட். இனிமேல் நான் இந்த இண்டெக்ஸ்க்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஷியோராக தெரியும் இந்த இண்டெக்ஸில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு எப்படி நான் ட்ராவல்ஸ் பண்ணாலுமே எனக்கு ரூ. 1 தான் மேக்ஸிமம் கிடைக்கும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஃபைன். இப்போது நான் 9க்கு வருவேன். ஓகே, ஸோ 9 எடுத்துட்டு நான் போகிறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 எடுத்துட்டு நான் வந்திருக்கேன். ஸோ என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும், 9 + 1. அதாவது 9 + 1 இந்த இடம். இந்த பக்கம் நான் மேக்ஸிமமாக 9 + 1 1 இருக்குது. ஸோ எனக்கு 9 + 1 கண்டுபிடிக்க முடியும். இந்த பக்கம் போட்டிருக்கேன். இப்போ இதே வந்து 9 நான் எடுக்காமல் போகிறேன். எடுக்காமல் போனேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்டு ரைட் 3 எடுக்கிறேன் அண்ட் 3 எடுக்காமல் போகிறேன். இப்போ 9 எடுக்காமல் போகிறேன். ஓகே, 9 எடுக்கல. ஆனால் 3 எடுக்கிறேன். இப்போது 3 எடுத்தேன் அப்படின்னா 3க்கு இப்போ வருவோம். 3 எடுத்தேன்னா எனக்கு 3. ஓகே ஃபைன், 3 கிடைக்கும். இதுவே நான் 3 எடுக்காமல் போனேன் அப்படின்னா எனக்கு 1 மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு ரூ. 1 கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. ஸோ இப்போ எனக்கு 3லேருந்து இதோட மேக்ஸிமம் எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 3 தான். இதோட ஆன்சர் 3. இப்போ எனக்கு 3லேருந்து எவ்வளோ தான் நான் ரைட் ஹேண்ட் சைடு நான் கேல்குலேஷன்ஸ் பண்ணாலுமே எனக்கு கிடைக்க போகிற மேக்ஸிமம் ஆன்சர் 3 தான். 3வது இடத்துல இருந்து எனக்கு அதாவது ரூ. 3 இருக்கிற வீட்டில் என்னால் ரூ. 3 தான் மேக்ஸிமம் அடிக்க முடியும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் 9 எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு ரூ. 10 கிடைக்கும். 9 எடுக்காமல் போனால் எனக்கு ரூ. 3 தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ எனக்கு ரூ. 3. 9 எடுக்காமல் போனால்
ரூ. 3. நான் இனி எடுத்துகிட்டு போனால் எனக்கு ரூ. 10 கிடைக்கும் மேக்ஸிமம். ஸோ நான் 10ன்னு இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு 3 பிளேஸஸ் சார்ட்டட் அவுட். எனக்கு 10, 3, 1 இந்த இடத்துலலாம் நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது எனக்கு இப்போ ரூ. 2க்கு வருவேன். ரூ. 2 எடுத்திருக்கேன், ரூ. 2 எடுக்காமல் இருக்கேன். ரூ. 2 எடுத்தேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ ரூ. 10 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு 2 + 10 ரூ. 12. ரூ. எடுத்துகிட்டு போனான். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா ரூ. எடுக்காமல் போனேன் அப்படின்ட்டு. சப்போஸ் நான் எடுக்காமல் போனேன் அப்படின்னா ஒன்று ரூ. 7 எடுப்பேன், ஒன்று ரூ. 7 எடுக்காமல் இருப்போம். நான் 7 தான் நான் கம்ப்யூட் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ நான் 2 சைடு வரேன். ரூ. 7 எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டுனா இப்போ ரூ. 3. நான் இப்போ ரூ. 3 வரும்போதே நான் 3 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த 3க்கு அப்புறம் எப்படி பார்த்தாலுமே நான் வந்து ரூ. 3 தான் எனக்கு கிடைக்கும். ஸோ 3ன்னு நான் ஆல்ரெடி பார்த்துட்டனாலே நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ரூ. 3 தான் அடிக்க முடியும். ஸோ 7 + 3 ரூ. 10 அடிக்கலாம் என்னால். ஓகே, ரூ. 10 என்னால் ட்ராப் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ரூ. 7 எடுக்காமல் போகிறேன். ரூ. 7 எடுக்காமல் போனேன் அப்படின்னா 9, 1 அண்ட் இந்த பக்கம் இதே கால்குலேஷன்ஸ். இப்போ பாருங்களேன், ரூ. 9 வரேன். இப்போ ரூ. 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே இருக்குனாலே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், கம்ப்யூட் பண்ணி வச்சிட்டேன். இந்த இடத்துல ரூ. 10 தான் என்னால் மேக்ஸிமம் அடிக்க முடியும். ஸோ அதனால் இங்கே 10ன்னு போட்டுருவேன். இங்கே 10ன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த சைடு வருவேன். இந்த சைடு வந்தோன்னா ரூ. 3, ரூ. 1 இதே மாதிரி கால்குலேஷன் நடக்கும். பட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், இப்போ நம்ம ரூ. 7 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரூ. 10 தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ ரூ. 10 அண்டு ஃபைனலாக இந்த பக்கம் ரூ. 10 கிடைக்கும். இப்போ எனக்கு இதில் மேக்ஸிமம் பார்த்துருவேன், எனக்கு ரூ. 12. நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற ஆன்சர் இதுதான். ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஐடியா. இந்த ட்ரீயை வந்து நீங்களே மெமோரைஸ் பண்ண ட்ரை பண்ணி இப்படி தான் ஒர்க் ஆகுது, இப்படி தான் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் நம்ம மெமரைசேஷன்னு சொல்கிறோம். இதே வந்து நம்ம கோடில் வந்து ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மேக்ஸிமம் வேல்யூவை அந்தந்த பொசிஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து அதை பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ணுறது தான் என்னோடய வேலை. இதுதான் மெமோரைசேஷன். அவ்வளோதான். ஸோ ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எண் இருக்குது, மணி இருக்குது, இந்த டோட்டல் விட்டுருங்க, இது நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது. அப்புறம் dp.assign எனக்கு வந்து ஒரு 1D வெக்டர் வேணும். அதுக்கு dp.assign இந்த இடத்துல நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அசைன் என்ன பண்ணுவோன்னா அந்த இடத்துலலாம் மெமரி அலோகேட் பண்ணி -1 போடும். அதுக்காக n எலமெண்ட்ஸ் நான் மெமரி அலோகேட் பண்ணுறேன். அடுத்து சால்வ். இப்போ நான் இந்த சால்வ் ஃபங்க்ஷன் வந்தேன்னா இந்த 2 பேஸ் கண்டிஷன் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும், டேக் நாட் டேக். டேக்னா அந்த நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது அதுக்கு 2 வீடு தள்ளி போகிறேன், ஒரு வீடு தள்ளி போகிறேன், அடுத்த வீடு போகாமல் அதுக்கடுத்த வீடுக்கு போகிறேன். ஸோ இதுவே நாட் டேக் அப்படின்னா ஜஸ்ட் அடுத்த வீடுக்கு போகிறேன், அந்த வீட்டோட அமௌண்ட்டை எடுக்காமல். ஓகே, இப்போது இதெல்லாம் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த மேக்ஸும் நம்மளுக்கு தெரியும், ரிகர்ஷன்லேயே நம்ம நார்மலாக பார்த்தோம். இப்போ ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு டிபின்னு புதுசாக ஒன்று வருது. என்ன அப்படின்னா இஃப் இதுக்கு வாங்களேன், சப்போஸ் அந்த டிபி ஆஃப் i இஸ் நாட் ஈக்குவல் டு -1 நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா -1 இருக்காது, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ணால் போதும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடம் எல்லாம் -1 இருக்கும். சப்போஸ் நான் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னா நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம், இதை ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் இந்த வேலை பண்ணுது. ஓகே, இப்போ நான் கடைசி என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா டிபி ஆஃப் i. அதாவது நான் அதை சால்வ் பண்ணுறேன். இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து மேக்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன். சப்போஸ் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன்னா இந்த இடத்துல மேக்ஸ் லெஃப்ட் ரைட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி எது மேக்ஸோ நான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவேன். சப்போஸ் டிபி ஆஃப் i நான் மறுபடியும் வரேன் அப்படின்னா நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்து ஆப்டிமைசேஷன். மோஸ்ட்லி மெமரைசேஷன் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணி அதில் வந்து எலமெண்ட் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறதுலாம் அவ்வளோதான் மெமரைசேஷன். சிம்பிள். ஸோ அடுத்த வீடியோவில் இது எப்படி டேபுலேஷனாக கன்வெர்ட் பண்ணி ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.